வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய ஃபேவரட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் மிளகாய் பஜ்ஜி. இது வந்து பெங்களூரில் நாங்கள் எப்படி இது தயார் பண்ணுவோன்னு உங்களுக்கு தயார் பண்ணி காமிக்க போகிறேன். பெங்களூரில் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸில் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு வந்து எப்படி அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தயார் பண்ணுவாங்க. இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிளகாய் பஜ்ஜிக்கு மிளகாய் நம்மளுக்கு பஜ்ஜி மிளகாய் தேவைப்படும். கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பீட்ரூட், கேரட், தக்காளி, வெங்காயம், மல்லி இலை, ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் எல்லாம் அரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பவுடருக்கு நம்மளுக்கு வாங்கி பாத் மசாலானா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரசம் பவுடர், மிளகாய் தூள், சீரகத்தூள், சாட் மசாலா தூள், கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி மாவுக்கு வந்து நம்மளுக்கு ஓமம் தேவைப்படும், சோடா உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபிக்கு என்னோட பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பஜ்ஜி மாவு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். மிக்சிங் பவுலில் மாவு சேர்த்துருக்கேன், ஜலிச்சு வச்சுருக்க மாவு. இருந்தாலும் நான் திருப்பியும் வந்து ஒரு முறை கை வச்சு நல்லா பார்த்தேன். கட்டி முட்டி இருந்தாக்கா அது வந்து உடச்சி விடுறது நல்லது, இல்லைன்னா அது வந்து நம்ம எண்ணெயில் சுடுறப்போ வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மாவில் வந்து இப்போ நான் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து ஓமம் அண்டு சூடு பண்ணியிருக்க எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காஞ்ச எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து நான் தயார் பண்ணுறேங்க. எப்போவுமே நான் வந்து கையால் தான் நம்ம வீட்டில் கரைக்குவோம். இந்த மாவுக்கெல்லாம் அளவில்லை. எங்கள் வீட்டில் எல்லாமே கண்ணில் பார்த்து தான் செய்வாங்க. ஸோ இந்த வீடியோக்காக நான் இந்த அளவெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நார்மலாக வந்து இந்த வீட்டிலலாம் நம்ம தயார் பண்ணுற ரெசிபீஸ் வந்து கண்ணளவு தான். நம்ம வந்து அதெல்லாம் ஒரு கப்பு வச்செல்லாம் அளந்து பண்ண மாட்டோம். ஸோ வந்து அதில் கண்ணில் பார்த்து தான் அதெல்லாம் தயார் பண்ணுவோம். இந்த மாவு வந்து நல்லா கரைச்சாச்சுங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம வந்து அந்த ஸ்பூன் இன்வெர்ட் பண்ணோம்னா அந்த ஸ்பூனில் அந்த மாவு ஓட்டணும். கையை அதே மாதிரி விரல் முக்கணும்னா அந்த மாவு வந்து விரலில் ஓட்டணும். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ரசம் பவுடர், மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள், சீரகத்தூள், உப்பு. நீங்கள் வாங்கி பாத் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் பவுடருக்கு பதிலாக. இல்லைனா பாவ் பாஜி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் பவுடருக்கு பதிலாக. இந்த மசாலா பொடியெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை முடி நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். இங்கே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த மிர்ச்சி பஜ்ஜி தயார் பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து நம்ம தமிழ்காரங்க கூட வந்து நிறைய பேர் புளி கரைச்சல் நம்ம வந்து அந்த மிளகாய் உள்ள தேய்ப்போம். பட்டு இங்கே ஏரியா வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்லி பஜ்ஜி தயார் பண்ணுவாங்க. இப்போ இந்த மிளகாய் வந்து சென்டரில் ஒரு கீறு போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த லைம் பூசணும் அண்ட் அந்த மிளகாய் தூள் நம்ம மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பூசணும். இப்போ வந்து அந்த கீரி வச்சுருக்க மிளகாவில் வந்து லைட்டாக அந்த லைம் நல்லா சென்டரில் பூசி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் மிக்சரை வந்து நம்ம வந்து சென்டரில் பூசி விடணும். இது ரொம்ப அருமையாக இருக்காங்க. இந்த விவிபுரம், பஸ்வன்குடி, மல்லேஸ்வரம் நிறைய இடம் இருக்குது. மெஜஸ்டிக் ஏரியா கூட நிறைய இடம் இருக்குது. காட்டன்பேட்டெல்லாம் நிறைய இடம் இருக்குது பெங்களூரில். இந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், வேறு வேறு கம்யூனிட்டிலேருந்து வந்து நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி தயார் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி வெரைட்டி. இது வந்து ரெகுலராக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நார்மலாக வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி கூட. எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ வந்து இந்த மாதிரி மசாலா பொடிங்கள்லாம் கூட ஈஸியாக இருக்குது வீட்டில். அதை வச்சு தான் நான் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ பஜ்ஜி மாவு கூட நல்லா ஊறி இருக்குது. மிளகாயில் வந்து அந்த மசாலாலாம் பூசினதும் இந்த பஜ்ஜி மாவில் தோச்சி நம்ம இது வந்து சூடு எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மிளகாய் வந்து பஜ்ஜி மாவில் தோச்சி இப்போ எண்ணெயில் நிதானமாக சேர்த்து நான் வந்து வறுக்க போகிறேன். எப்போவுமே வந்து நீங்கள்
கொஞ்சம் டீப்பாக இருக்கிற கடாய் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே வீடியோ பர்பஸ்க்காக உங்களுக்கு காமிக்கணுன்ற தொட்டு நான் வந்து ஒரு ஆப்பச்சட்டியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மிளகாய் வந்து வெடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அது வெடியும். ஸோ வந்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த எண்ணெய் மேலே பட்டுச்சுன்னா அது நல்லதில்லை. புண்ணு சீக்கிரமாக ஆறாது. ஸோ வந்து நீங்கள் டீப்பாக இருக்க கடாயை வச்சு நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் சுட போங்க. நான் இந்த வீடியோக்காக நான் இந்த மாதிரி காமிக்கணுன்ட்டு நான் வந்து ஷாலோவாக இருக்கிற கடாயை வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 நிமிஷம் ஈச் சைடு இந்த பஜ்ஜி நான் ஃப்ரை பண்ணேன். இப்போ இந்த பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சு நல்லா அந்த எண்ணெய்லாம் வடிய விட போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாக்ல இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English link கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். For regular updates என்னை வந்து Instagram, Facebook and Twitterல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ வந்து 2வது ஈடு மாவில் மிளகாவை தூச்சி நான் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே பெங்களூரில் வந்து உங்களுக்கு 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மிளகாய் பஜ்ஜி. 6 மணி காலங்காத்தால் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டீ காஃபியோட மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பம் எல்லாருக்கும் இங்கே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குளிர் இங்கே எந்நேரம் மழை பெஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு குளிர் இருக்கிறதுக்கு சாப்பிட்றப்போ இது நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து எண்ணெயிலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டேன். இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறேன். நல்லா ஒரு வாழையில் பிளேட் மேலே வச்சு இந்த மிளகாய் வந்து க்ளீனாக அடுக்கியாச்சு லைனாக. இப்போ இந்த மிளகாய் வந்து பாதியை வெட்டிட போகிறேன். லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து அந்த காய்கறி ரொப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காய்கறியோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த காய்கறி மிக்சரோட இந்த மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைமில் வந்து மிளகாய் பஜ்ஜி அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்பீங்க. இப்போ இந்த காய்கறி வந்து நீங்கள் திருவினா சேர்த்துக்கலாம், இல்லை என்ன மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். பீட்ரூட்டு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் புழிஞ்சிருக்கேன், கொஞ்சமாக உப்பு புழிஞ்சு இப்போ இந்த மிளகாயில் வந்து நம்ம ரொப்ப வேண்டியதான். இது மேலே நல்லா கார்னிஷ் பண்ணி அந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலா பொடி மிக்ஸ் வந்து மேலே தூவணும். கொஞ்சம் உப்பு கூட தூவிக்கணும். இது வந்து பரிமாற வேண்டியதான். ரொம்ப அருமையாக வருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். All the links to my blog and social media வந்து description box below this video இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து description box below this video இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸலண்ட் டீ டைம் ஸ்நாக். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.